ஐயோ, என்னை யாராவது காப்பாத்துங்க! பாழடைந்த கிணற்றிலிருந்து கேட்ட அழுகுரல். 2 வயது குழந்தையுடன் காணாமல் போன இளம் தாய். கிணற்றுக்குள் கிடந்த மற்றுமொரு சடலம். மயக்க மருந்து கொடுத்து திட்டமிட்டு நடந்த அதிர்ச்சி சம்பவம். குற்றம், இது சமூகத்தின் பார்வை. மட்டக்களப்பு தாந்தாமலை நெல்லிக்காடு பகுதியில் உள்ள வயல்வெளி ஒன்றின் பாழடைந்த கிணற்றிலிருந்து பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் அதே கிணற்றிலிருந்து மற்றுமொரு பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல உண்மைகள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்து அதிர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் 3 போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். மாவட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் மூலம் காஞ்சிரங்குடா பகுதியை சேர்ந்த தம்பதியினர் மற்றும் ஒரு இளைஞர் என 3 நேற்றைய தினமிரவு வவுனதீவு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர். கடந்த வியாழக்கிழமை வவுனதீவிலிருந்து மட்டக்களப்பு நகருக்கு 2 வயது குழந்தையுடன் சென்ற இளம் தாயொருவர் காணாமல் போனார். மறுநாள் வெள்ளிக்கிழமை குறித்த தாய் பாழடைந்த கிணறு ஒன்றிலிருந்து உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டதுடன் அவரது குழந்தை வயல் பகுதியில் அழுது கொண்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டது. அதே கிணற்றிலிருந்து அழுகிய நிலையில் மற்றொரு பெண்ணின் சடலமும் மீட்கப்பட்டது. அப்பகுதி மக்கள் அவ்வழியாக செல்லும் போது கிணற்றிலிருந்து அலறல் சத்தம் கேட்டதாகவும் அதன் பின்னே குறித்த தாய் மீட்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர். அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், வயலுக்கு வரும்போது காலையில் 6:40 நான் வரக்குள்ள வரும்போது வயலுக்கு கூட்டாளி வந்து சொன்னார், கிணத்துக்கு சத்தம் கேட்குறான்ட்டு. சத்தம் கேட்க நான் சொன்னேன், இல்லை அப்படின்னு சத்தம் கேட்க மாட்டார். போய் பார்த்தேன், ஒரு பொடி கிடக்கு, ஒரு ஆள் உயிரோடு இருக்குது. அப்போ கூட்டாளிகளுக்கெல்லாம் கோல் அடித்து ஒரு போலீஸ் ஆக்கள் 119 கோல் பண்ணேன். கோல் பண்ண அவங்க சொன்னாங்க வருதாமன்ட்டு. ஒரு போலீஸ் வந்தவர் நாங்கள் தான் கயிறு போட்டு ஒரு ஆளை காப்பாற்றிக்கிட்டோம். ஒரு வீடியோ இவ்வளோதான். நெல்லிக்காடு பால் பண்ணது. நான் பொக்குடிச்சோடிருந்து வந்து வரும்போது பணம் குழாய் கிடக்க எடுக்க வந்தேன். அந்த பணம் குழாய் எடுக்க வரக்கில் இறங்கிட்டேன். பைக்கில் விட்டு இறங்கி பணம் குழாய் கிட்ட போகலை. நான் அப்படி இறங்கி நிற்க கத்துனது சத்தம் கேட்டு. சத்தம் கேட்கனா கிணத்துக்கு சத்தம் கேட்கனா மரத்தை திரும்பி பார்த்தேன். நீ மரத்தில் யாரும் தூங்குறாங்க சத்தம் கேட்க பார்த்து மரம் கொஞ்சம் பயமாகி கொடுக்கனா திரும்பி போயிட்டேன். திரும்பி போய் அந்த இடைக்கு போய் திரும்பி வந்தேன். திரும்பி வந்து சைக்கிளோட இறங்கல அடுத்து நின்றேன். கேட்டு சத்தம் கேட்க அப்புறம் நான் இறங்கல பயத்தில் திரும்பி இடைக்கு போய் ரத்தானை கோல் எடுத்தேன். ரத்தானை கோல் பண்ணி எப்படி தான் சத்தம் இருக்குது என்ன கொஞ்சம் பாருங்கன்ட்டு. ஒரு ரத்தம் வந்து வரும்போதும் இந்த ஆள் மச்சான் ஒரு ஆள் ஊர் வந்து வந்தவர். அவர் வந்தவர் அப்போ அவர்கிட்ட சொன்ன ஒரு ரத்தம் மறைச்சி நிப்பாட்டி இப்படி தான் சத்தம் கேட்கன்ட்டு. அவர் இறங்கி ஒரு வச்சும் பேரில் போய் பார்ப்பேன் நமக்கு என்ன சத்தம் கேட்டான்ட்டு அவர் போனவர். போய் பார்த்தாரு. போய் 2 பேரும் போய் பட்டி பார்த்துட்டு பயந்தாச்சு. பார்க்க அவ்வளோ இப்படி தான் நிற்க வச்சு கிட்ட கால் இடவுக்கு எவ்வளோ தான் தெரியுது. கழுத்து எவ்வளோ தான் தெரிஞ்சது. அதுக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் நாங்கள் இங்கே வந்து ரோட்டுக்கு வந்து தான் அப்புறம் அதுக்கு போட்டு அவர் போலீஸுக்கெல்லாம் கோல் பண்ணி பண்ண எனக்கு கோல் அடிச்சு அப்புறம் போலீஸாக்க வந்து காப்பாற்றினா நான் போகல. அதுக்கு பிறகு கிட்டே அவங்க அம்மன் நீ போலீஸாக்க வந்து எனக்கு காய்கறெல்லாம் எடுத்து நீ கயிறு விட்டு தான் நீ ஆளை கயிற்றில் கட்டி இழுத்து கிளப்பிடுத்தாங்க. எடுத்தேன். பிறகு அவங்க தண்ணியெல்லாம் கழுவுனாங்க. அது மட்டும் நான் நின்ற மாதிரி நான் வயலுக்கு போயிட்டேன். இதனை அடுத்து நெல்லிக்காடு கிணற்றிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு நேற்றைய தினம் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. குறித்த கிணற்றினுள் மேலும் ஏதேனும் சடலங்கள் இருக்குமோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நீதிமன்ற கட்டளைக்கு அமைவாக மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையின் ஒத்துழைப்புடன் பாதுகாப்பு தரப்பினரின் பிரசன்னத்துடன் குறித்த கிணறு சோதனைக்காக நீர் இறைக்கப்பட்டு சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை சோதனையின் போது குறித்த கிணற்றினுள் இருந்து வேறு எவ்வித சடலங்களோ மீட்கப்படவில்லை என போலீசாரினால் தெரிவிக்கப்பட்டதுடன் குறித்த விடயம் தொடர்பில் கொக்கட்டிச்சோலை, வவுனதீவு மற்றும் வெள்ளாவளி ஆகிய 3 போலீஸ் நிலையங்களும் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் விசேட போலீஸ் குழுக்களினூடாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இதே நேரம் மீட்கப்பட்ட சடலம் வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 40ஆம் கிராமம் வம்மியடியூற்றினை சேர்ந்த 45 வயதுடைய ரவி நலாயினி என்பவருடையதாக இருக்கலாம் என உறவினர்களால் அவரது பாதணிகளை வைத்து
குறித்து அடையாளம் காணப்பட்ட போதிலும் பிரேத பரிசோதனையின் பின்னரே அது உறுதிப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் முன்னெடுத்துள்ள விசாரணையில் முக்கிய திருப்பமாக சிசிடிவி காட்சிகள் கிடைத்தன. இதன்போது குறித்த தாயை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டி மற்றும் அவருடன் இருந்த பெண் குறித்து தகவல்கள் கிடைத்தன. இதனையடுத்து வந்தாறுமூலை ஆலையடி வீதியில் உள்ள வீடொன்றை சுற்றி வளைத்த போலீசார் அங்கு மறைந்திருந்த 26 வயதுடைய சோமசுந்தரம் சர்லியாவை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையின் போது அவரது கணவரான 34 வயதுடைய வெற்றிவேல் சதீஸ்வரன் மற்றும் அவரது தம்பியான 22 வயதுடைய வெற்றிவேல் தனோஜன் ஆகியோர் பவனதீவில் வைத்து கைது செய்யப்பட்டனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டியும் மீட்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட தம்பதியினர் சம்பவ தினமான வியாழக்கிழமை வந்தாறுமூலையில் உள்ள அவர்களது வீட்டில் இருந்து கொக்கட்டிச்சோலை பகுதிக்கு சென்று பின்னர் ஆயித்தியமலை பகுதிக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது பவனதீவு பிரதேச செயலக அலுவலகத்திற்கு முன்னால் குழந்தையுடன் பேருந்துக்காக காத்திருந்த இளம் தாயை கண்டு முச்சக்கர வண்டியை நிறுத்தி எங்கே போவதாக கேட்டுள்ளனர். அவர் மட்டக்களப்பு நகருக்கு போவதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து குறித்த பெண் தாங்களும் அங்கு செல்வதாக கூறி வருமாறு அழைத்துள்ளார். அதற்கு இளம் தாய் முச்சக்கர வண்டியில் போக பணம் இல்லை என கூறிய போது 100 ரூபாய் தந்தால் போதும் என தெரிவித்து இளம் தாயையும் குழந்தையையும் ஏற்றி கொண்டு நகரை நோக்கி பயணித்துள்ளனர். அப்போது அடகு வைத்த குழந்தையின் தங்க ஆபரணத்தை மீட்கப் போவதாக தெரிவித்துக் கொண்டே நகரை வந்தடைந்து குழந்தையுடன் இளம் தாய் இறங்கியுள்ளார். இறங்கிய தாய்க்கு பின்னால் குறித்த தம்பதியினர் பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். அங்கு அவர் அடகு வைத்த தங்க ஆபரணத்தை மீட்டெடுத்து கொண்ட பின்னர் குறித்த பெண் தாங்கள் மீண்டும் பவனதீவு செல்வதாகவும் உங்களுடன் இன்னொருவரை ஏற்றி குறைந்த கட்டணத்தில் கொண்டு சென்று விடுவதாகவும் தெரிவித்து அவர்களை மீண்டும் முச்சக்கர வண்டியில் ஏற்றியுள்ளார். வலையுறவு பாலத்தை அண்மித்த போது அவருக்கு மயக்கமருந்து கலந்த பழச்சாறு போத்தலை குடிப்பதற்கு கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து குறித்த முச்சக்கர வண்டி வலையுறவு பாலத்தை கடந்து தாண்டியடி நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் அங்கு முச்சக்கர வண்டியை நிறுத்திய போது அதிலிருந்த குறித்த பெண் இறங்கியுள்ளார். அங்கு காத்திருந்த 22 வயதுடைய இளைஞன் முச்சக்கர வண்டியில் ஏறிக்கொண்ட போது மயக்கத்தில் இருந்த இளம் தாய் தன்னை இறக்கிவிடுமாறு கோரிய நிலையில் முற்றாக மயக்கமடைந்துள்ளார். இதனையடுத்து அவரது களத்தில் இருந்த 5 பவுன் தாலிக்கொடி மற்றும் 1 பவுன் தங்கச்சங்கிலியை கலற்றி கொள்ளையடித்துக் கொண்டு குழந்தையை கொந்தியபுலை வயல் பகுதியில் வீசி எறிந்துவிட்டு மயக்கமடைந்த இளம் தாயை தாந்தாமலை பகுதியில் உள்ள நெல்லிக்காடு வயல் பகுதிக்கு கொண்டு சென்று அங்கிருந்த பாழடைந்த கிணற்றில் தூக்கி வீசிவிட்டு அங்கிருந்து தப்பி வீட்டிற்கு சென்றுள்ளனர். கொள்ளையடிக்கப்பட்ட தங்க ஆபரணங்களை அடகு வைத்து பணம் பெற்றுள்ளனர். அதேவேளை கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணையும் இதே பாணியில் பழச்சாற்றில் மயக்கமருந்து கொடுத்து மயங்க செய்து அவரின் தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டு அந்த கிணற்றுக்குள் கொண்டு சென்று போட்டுள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட மூவரிடமும் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த தம்பதியினரின் கொடூர செயல் இலங்கை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.